இன்னைக்கு நான் பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நவம்பர்ல மலையாளத்துல ரிலீஸ் ஆன சூக்ஷ்ம தீக்ஷின். இந்த படத்த ஏன் தியேட்டர்ல போய் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ண வச்ச இந்த படம். இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட டைரக்டர் டி.சி. ஜித்தன் நல்லாவே இந்த படத்த டைரக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. ஒரு நல்ல ஒரு அவுட்புட் குடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். இது ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதுல அதே மாரி கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா, பண்ண எல்லா அ ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்களுக்கான ரோல் என்னவோ அத வந்து சூப்பர்வா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கு அவங்க மூலியமா. அதுல நஸ்ரியா இருக்கட்டும், பெசில் ஜோசப் அவங்கலாம் வந்து ஆஸ் யூசுவல் அவங்க சொல்ல தேவையில்ல. பட் அவங்க இன்னும் சூப்பரா இந்த படத்துக்கான எஃபோர்ட் போட்டுருக்காங்க அப்படின்னு தெரியுது நல்லாவே. அப்புறம் இந்த படத்தோட மெயினான இது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி. எப்படி அவங்க வந்து ஒரு நெய்பர்ஸ்குள்ள ஒரு நடக்கிற விஷயத்த வந்து இவ்ளோ சூப்பரா ஒரு த்ரில்லிங்கா கொண்டு போ முடியுமான்றத வந்து அவங்க நம்ம வியக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அவ்ளோ சூப்பரா அந்த படத்த வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸ்டோரி வைஸாவும் அந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்ததுமே ஒரு நல்ல இதுவா இருக்கு. அப்புறம் இந்த படத்த பார்த்தீங்கன்னா, இதோட புரொடக்ஷன் வேல்யூ 10 குரோர்ஸ் அப்படி தான் அந்த படத்த எடுத்திருக்காங்க. அந்த 10 குரோர்ஸ்ல வந்து இவங்க இவ்வளோ சூப்பரான அவுட்புட்ட குடுக்க முடியும் அப்படின்றத வந்து இவங்க மலையாளம் சினிமால ஒரு கம்மி பட்ஜெட்ல எடுக்கிறத வந்து அடிக்கடி இவங்க மலையாள சினிமா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல இதுவும் ஒரு படம். ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் ஸ்டோரிய குடுத்திருக்கிறது. இத பார்த்து நெறைய தமிழ் சினிமாஸ்லயும் வந்து நெறைய பேர் வந்து அத பார்த்து தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து பட்ஜெட்ன்னு இருக்கிறது வந்து ஒரு ஸ்டோரிக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, அத வச்சு தான் அந்த பட்ஜெட் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலுமே எடுக்குன்றத அ பார்க்கலாம். இது வந்து தமிழ் சினிமாலயும் அவங்க நெறைய கத்துக்க வேண்டியது அப்படின்றத விட, அவங்க புரிஞ்சுக்கணும் இத அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் மலையாளம் ஒரு த்ரில்லர் மூவிஸ்ல வர மாரி ஸ்டார்ட்டிங் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஸ்லோ பேஸ்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் படம் அந்த ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆனோனே இன்னும் ஒரு சூப்பரா போது. அதுலயும் இந்த செகண்ட் ஹாஃப்லாம் நம்ம கணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு நெறைய ட்விஸ்ட், நெறைய டர்ன்ஸ் வச்சு ஒரு சூப்பரா கொண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் ஒரு நல்லாவே சூப்பரா போயிருக்கு. அதுல இந்த கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் வச்சதெல்லாம் வந்து யாராலுமே கெஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இதுதான் அப்படின்ற மாரி ஒரு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரைட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தலோட நெகட்டிவ்ஸ் அப்படின்ட்டு வேற எதுவுமே இல்ல. பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ஸும் வந்து இந்த படத்துல ஒரு டீசென்ட்டா இருந்துச்சு. குறை சொல்ற மாரி எதுவுமே இல்ல. அதே மாரி நஸ்ரியா அவங்க வந்து அவங்களுக்கு நெறையவே இந்த படத்துல ஒரு ஹீரோயிக் மூவ்மெண்ட் ஒரு ஹீரோஸ்க்கு என்ன குடுப்போமோ, அது மாரி இவங்க நஸ்ரியாக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நெறைய ஹீரோயிக் மூவ்மெண்ட் குடுத்து, அத அவங்க வந்து இன்னும் சூப்பராவே அதான் சொன்னேனே, அந்த படத்துக்கான அவங்க மெனக்கெடல் போட்டது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் சூப்பராவே அவங்க குடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் ஆன ஒரு மலையாளம் ஸ்டோரி. இது வந்து ஹாட்ஸ்டார்ல தமிழ்லயும் இருக்கு. போய் பாருங்க. இந்த படத்துக்கான என்னோட ரேட்டிங் வந்து 3.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. தேங்க் யூ.